சோதம் குமரா பட்டணத்தில் வாழும் என் சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் நம்மை ஒன்று கூடியிருக்க செய்திருக்க நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் நம் அனைவருக்கும் நன்றிகளும் சோத்திரங்களும் வேறெடுப்போம். இன்றைக்கு நம்ம என்ன தலைப்புன்னு பார்த்தா, பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை. பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை அப்படின்னா, நம்ம இது கிறிஸ்து மண்டலத்துக்கு எல்லாருக்கும் கிடையாது. இது மனவாட்டியாக நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்லேருந்து நம்ம இப்போ நான் எதுக்கு வந்திருக்கோம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அது உண்மை உள்ளவராக மாறுறதுக்கு நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு. மற்ற பேர் கிறிஸ்தவங்களுக்கும் மற்ற இவங்களுக்கும் இந்த எச்சரிப்பு கிடையாது. இது யாருக்கா நமக்கு மாத்திரம்தான். இது நமக்கு தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இது பண்ணணும். ஏன்னா பரிசுத்த பர்வதத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 பேரை கூப்பிட்டுன்னு போகிறாருங்க. யாரை கூப்பிட்டுன்னு போகிறாருன்னா, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் 3 பேரை கூப்பிட்டுன்னு போகிறாருங்க. அப்போ இந்த 3 பேரை வச்சு அவர் தேவன் பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்காருங்க. அதான் சொல்கிறாரு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. மேகம் அவர் மேல நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுக்கணுமா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லிட்டாராங்க. அப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம ஏதோ தானே நம்ம வாழ்ந்துட முடியாது. ஏன்னா நம்ம 2 வகையான ஆடுகள் இருக்கும் சபையில். இது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா நம்மளுக்கு ஓவாமையில் வச்சுள்ள 2 வகையான ஆடுகள் இருக்குது நம்மளுக்கு. அப்போது தேவன் அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு செவி கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே எச்சரிக்கையாக இருக்கும்போது, அப்போது நான் எதுக்கு சொன்னேன்னா, சோதம் குமாரா பட்டணத்தில் வாழும் என் சகோதர சகோதரிகள், அப்போது சோதம் குமாரா பார்க்கிலும் இப்போ என்னவாக இருக்குதுங்க, அதிகம் கேடு உள்ளதாக இருக்குது. இப்போ இந்த உலகம் ரொம்ப கேடு உள்ளதாக இருக்குது. அந்த மாதிரி கேடு உள்ள சோதம் குமரா பார்க்கிலும் இங்கே இந்த பெங்களூர் பட்டணத்தில் என்ன இருக்குது, ரொம்ப மோசமாக நெருங்கி போச்சுங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்பு சகோதரர் மாசிலமணி ஐயா அவர்கிட்ட பேசும்போது, ஐயா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த பூமியில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அருவருப்பாக்குது அப்படின்னு சொல்லும் போது, அவர் எனக்கு ஒரு எச்சரிக்கை சொன்னார். தலைமையில் அநேக குருவிங்க பறக்கலாம், ஆனால் கூண்டு கட்ட விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அவ்வளோ புரியல அவர் சொல்லும் போது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி நம்ம பிரதர் நம்ம மூத்த சகோதரர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார், நான் சொன்னேன், ஏன்னா இது கண்ணு திறந்து பார்த்தாலே ஒரே பாவமாக இருக்குதுன்னா எப்படி நான் இதெல்லாம் அப்படின்னா, அவர் ஒரே ஒரு பேச்சு சொன்னார், இதுதான் நம்ம வரமாக்குது, இதுதான் நம்மளுக்கு சோதனை. இது நம்மளுக்கு வேறு சோதனை எதுவும் கிடையாது உலகத்தில். நம்ம போய் கிறிஸ்து சொல்ல போகும்போது நம்மளை யாரும் அடிக்கிறவங்க இல்லை, எதுவும் இல்லை. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுக்கு சோதனை இதுதான் நம்மளுக்கு சோதனை, இதுதான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாரு. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்கிறார் தேவன், அங்கே செவி கொடுங்கள் அப்படின்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே என்ன சொல்றாரு, நீங்கள் அவர் அனுப்பினவர். யார் அனுப்பினாருங்க? பிதாவாகிய தேவன் கடைசி காலத்தில் தன் குமாரனை அனுப்பினார் பாரு. அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பது தான் தேவனுக்கேற்ற கிரியைகளாக இருக்கிறது அப்படின்றாரு.
ஆமாம் சகோதர சகோதரிகளை, நம்ம சபையில் வாரானா நம்ம சபை தவறாமல் நம்ம போகிறோம். அப்போ நம்ம எல்லாரும் நம்ம அந்த எச்சரிப்பில் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மொபைல் பார்த்தோன்னா ரொம்ப கேடு உள்ளதாக இருக்குது. அது நம்மள நிறையா நேரங்களை திருடினே இருக்குது அங்கே. இப்போ நம்மளுக்கு வந்து நேரம் ரொம்ப நேரம் கிடையாது. அங்கே நம்ம நேரத்தை என்ன பண்ணுறது, அது திருடுது நம்மக்கிட்ட இருந்து. அப்போ நம்ம இந்த மொபைல்கிட்ட நம்ம கையிலே வந்துடுச்சு அது. அப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, ரொம்ப தடைகளாக இருக்குது அங்கே. அப்போ அந்த தடைகளை நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம தகர்த்து வரும்பொழுது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாரா, அவர் அந்த 33 வருஷத்தில் அவர் சொல்கிறாரு, எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்தவராக இருந்தார். அவர் டைமை வேஸ்ட் பண்ணலாங்க. அது மாதிரி நம்மளுக்கும் அதே இது தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு தேவன். அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாத நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும். அவர் செவி கொடுக்க என்னன்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு வேதத்தில், அதெல்லாம் நம்ம நிறைவேற்றுறதுக்கு தான் நம்மளை அழைக்கப்பட்டிருக்காரு. அப்போது உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இது வந்து இந்த எச்சரிப்பு கிடையாது. அது நமக்கு தான். ஏன்னா நம்ம கடைசி கால சபையில் இருக்கிறோம். நம்ம ஏதோ வாழ்ந்துடக்கூடாது. நம்ம கடைசி காலம் நம்ம பாதம் அங்கத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய கிரீடத்தை என்ன பண்ணுவாங்க, வேறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய கிரீடம் வந்து வேறவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதான் சொல்கிறாருங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறாரு, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவரை விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்றாரு. விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்றாரு. நம்ம எல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம் பாரு, அது நம்மளை வேற இதுக்கு கொண்டு போயிடுவாங்க. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றாரு. ஏன்னா நம்முடைய அழைப்பு வந்து சாதாரணம் கிடையாது. ஏன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நம்முடைய மரியம்மா சொல்றாங்க, வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போ நம்மளுடைய ஓட்டத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னோக்கி இருக்கணும். அப்போ அவரை நம்ம பின்பற்றும் போது நம்மளுக்கு அநேக உபத்திரங்கள் இருக்குது, நிறையா நம்மளுக்கு தடைகள் இருக்குது. தடைகளெல்லாம் தேவன் வந்து நம்மளுக்கு நீக்கி போட்டு அவர் குமாரனுடைய ஓட்டத்தில் நம்ம ஓடும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் கடைசி அவர் யார், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினான்றார். அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1-2 வசனம் சொல்றாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவருடைய குமாரன் மூலமா என்ன பண்ணிட்டாராங்க, எல்லா திட்டங்களும் நம்மளுக்கு தெரிவிப்பட்டுட்டாராங்க. உலகத்தில் இருக்க பேர் சபையில் இருக்கிற யாருக்குமே இந்த சத்தியம் கொடுக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நினச்சி பார்த்தா எவ்வளோ ஒரு எச்சரிப்புனா, ஏன்னா நம்ம சபையில் போய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போனால் வேறு அந்த மாதிரி சத்தியம் எங்கேயுமே கிடைக்காது. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய எச்சரிப்பு. இப்போ நம்ம வந்து எந்த சபையில் இருக்கிறோம், கடைசி சபையில் இருக்கிறோம். நம்முடைய கடைசி சபைக்கு என்ன பேர் வச்சுருக்காரு தேவன், லவோதிக்கேயா சபைன்னு பேர் வச்சுருக்காரு. அங்கே சொல்கிறாருங்க,
நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்கிறாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். பார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு பார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து பார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட பார், அவனும் என்னோட போஜனம் பண்றாங்க. நம்மளுக்கு அங்கே போனாலும் என்ன ஆகுது, அங்கே ஆவிக்குரிய உணவு. இப்போ நம்ம கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். நம்ம இப்போ இங்கே கூட நம்மளுக்கு என்ன இருக்குது, அங்கே நம்மளுக்கு தேவ உணவு நம்மளுக்கு குமாரன் மூலியமாக நம்மளுக்கு நிறைய எச்சரிப்பு கொடுத்து நம்மளை சீர்திருத்தின்னு இருக்கிறாங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளை, இதுக்கு மேலே எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வர முடியாது. இதுக்கு மேலே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து திரும்பி ஒரு பலியும் கொடுக்க முடியாது. இது நம்மளுக்கு கடைசி சான்ஸ். இது கடைசி சான்ஸு. ஏன்னா அன்றைக்கி வந்து இஸ்ராயல் மக்களுக்கு அவர் கடைசியாக வந்தார். நம்மளை ரட்சிக்கிறதுக்கு மனுக்குலத்தை ரட்சிக்கிறதுக்கு வந்தார். அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அங்கே அவங்களுக்கு என்னவா ராஜாவாக வருவார், நம்மளை ரட்சிக்குவாருன்னு நினச்சாராங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்பயே நம்ம படித்தோம் இல்லையா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவன் பேசுகையில் இதோ ஒரு மேகம், இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அப்படின்றாரு. அங்க யாரா இருக்கிறாருன்னா, பேதுராயும் இருக்கிறாரு, யோவானாயும் இருக்கிறாரு, யாக்கோபும் இருக்கிறாரு அங்க. அப்போ அவங்களுக்கு கொண்டு என்ன பண்ண போறாரு, இந்த உலகத்துக்கு இந்த சத்தியத்தை கொண்டுட்டு போகிறது இவங்க தான். அப்போ அவங்களுக்கு என்ன இந்த 3 பேருக்கு இவங்களுக்கு என்ன ஒரு இது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான் அவங்களுடைய மைண்டில் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன இது பண்ணுறாருன்னா, இவங்களை வச்சு தான் நம்ம உலகத்துக்கு இந்த சத்தியத்தை கொண்டுட்டு போகணும் தேவனை இது பண்ணாருங்க. அப்போ அவங்களுடைய மைண்டில் என்னன்னா, இவங்க ஒரு சின்ன தீர்க்கதரிசி. இவங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தோன்னா எலியாவும் மோசே, இவங்க தான் இவங்க மைண்டில் ஃபிக்ஸடாக இருந்தது அவங்க. அதுதான் சொல்கிறாரு, அதுதான் மேகத்திலிருந்து ஒரு என்ன வந்துச்சு, ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார் பாருங்க. அப்போது இவங்க மைண்டில் என்ன இருந்துச்சு, எலியாவும் மோசே தான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு. அது அவர்களே மோசேயும் பார்க்கிலும் எலியாவை பார்க்கிலும் இவர் தான் பெரியவர் என்றது என்ன பண்ணார் அங்கே. அவர் கிளீனாக அவருக்கு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தேவன் அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுத்தாராங்க. அவங்க மைண்ட்லேருந்து அப்பயே போயிடுச்சு. அங்கே மோசையை பார்க்கல இவர் தான் பெரியவர், எலியாவை பார்க்கல இவர் தான் பெரியவர்னு அப்பயே அவங்கெல்லாம் இதாகிட்டாங்க அங்கே. அப்போ அதுதான் அவங்க வந்து உலகத்துக்கு இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த சத்தியத்தை கொண்டுட்டு போனோன்னு இவர் மூலியமாக தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுதுன்னு இவங்கெல்லாம் உணர்றதுக்காகத்தான் அவங்கள அந்த பரிசுத்த பர்வதத்தில் இட்டுன்னு போனார் தேவன். இயேசு கிறிஸ்து மூலியமாக இட்டுன்னு போய் அவங்களுக்கு இது பண்ணாருங்க. அவங்க ஏன்னா அவங்க உலகமேங்க அவங்க போய் சத்தியத்தை போய் எல்லாம் சொன்னாங்க அங்கே. அப்போ பேதுரு கடைசியாக சொல்கிறாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16-17 வருஷத்தில் சொல்கிறாரு, 1ஆம் அதிகாரம் 16-17. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்களால் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். 17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் இனத்தையும்
மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம்ன்றாருங்க. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அழைச்சின்னு போய் அவங்க எல்லாத்தையும் அவருக்கு இது பண்ணும்போது அது இவங்க தான் சாட்சி கொடுக்குறது. ஏன்னா இவங்க தான் உலகத்துக்கு சத்தியத்தை கொண்டுன்னு போகிற இவங்க தான். அதை சொல்கிறாரு. அங்கே கேட்டது என்ன பண்ணுறாங்க அவங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் அவங்களோடு கூட இருந்து அவர் பரலோகம் போயிட்டு அப்புறமா இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே பரிசுத்த ஆவியை அனுப்பி இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க. அன்னைக்கு அவங்க சொன்ன இதெல்லாம் கேட்டதெல்லாம் வந்து இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்துக்கு சொல்கிறாங்க, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்கள் அல்ல அப்படின்றாங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளை, அன்னைக்கு அந்த எச்சரிப்பு யாருக்கு வந்துன்னா இஸ்ராயல் மக்களுக்கு தான் வந்தது. இஸ்ராயல் மக்களை தான் அவர் ரட்சிக்கிறதுக்கு இது பண்ணாராங்க. நான் காணாமற் போன இஸ்ரவேலர் தான் நான் என்ன பண்ணேன், நான் ரட்சிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்றாருங்க. அவங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போயிட்டாராங்க. செவி கொடுக்காத போனதால் தான் அவங்கள என்ன பண்ணாராங்க, கிபி 70 டைட்டஸ் மூலியமாக என்ன பண்ணார், எல்லாத்தையும் அழிச்சு போட தேவன் அந்த ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், எருசலேமே 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளில் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று அப்படின்றாரு. அப்போ அதுதான் தேவன் என்ன பண்ணார், அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சி அது அவங்கள என்ன பண்ணார், அவங்கள நிராகரிச்சுட்டார். அவங்க ஏன்னா அவங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில் தான் ஊழியம் பண்ணார். உலகத்தில் எங்கேயும் போய் அவர் ஊழியம் பண்ணல. அவர் வெறும் இஸ்ரவேலில் தான் அவர் வந்து ஊழியமே. அவர் 3.5 வருஷம் சுற்றி திரிந்து எல்லாவற்றையும் தேவனுடைய திட்டங்களை அந்த 12 பேரை வச்சு தான் எல்லாமே அவர் பண்ணின்னு வந்தாருங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணலாங்க, இவங்க சேவை கொடுக்காமல் போயிட்டாங்க. அதான் சொல்கிறாரு, இதில் சொல்கிறாரு மத்தேயு அதே 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சொல்கிறாரு, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும்ன்றாரு. அப்போ தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்தாரு. அவருடைய குமாரனையே என்ன பண்ணாங்க, நிராகரிச்சிட்டாங்க அவங்க. அந்த ஏன்னா இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து இட்டுன்னு வரும்போதே அவர் சொல்லிட்டாராங்க, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அப்படின்னாரு. எப்படி இந்த ஜனங்க வந்து மாம்ச இஸ்ரவேலர்கள் இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்னு வேதத்தில் அப்பயே அவர் எச்சரிப்பாக கொடுத்தாருங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாரு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். இந்த ஜனங்கள் எப்படின்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீர் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றாருங்க. அப்போ மாம்ச இஸ்ரவேலர் என்ன பண்ணாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கிட்ட அப்பயே சொல்லிட்டாருங்க. அதான் நிறைய உவமையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தோட்டக்கார இதெல்லாம் வந்து குத்தகைக்கு விடுற இதெல்லாம் வந்து சொல்லும்போது வேலைக்காரன் அனுப்பும்போது அடித்து சாவடிச்சுறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு அதே மாதிரி தான் அந்த ஜனங்க பண்ணாங்க. அவங்க
அதுதான் சொன்னார், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க மாம்ச இஸ்ரவேலர். இப்போ நம்ம யார்? நம்ம கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ நம்மளுக்கு கூட என்ன ஆகுது? வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அப்படின்னு நம்ம இதாக இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க இருக்கிறாங்க அங்கே. நம்ம அந்த இஸ்ரவேலர் மக்கள் மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அங்கே வாழ்ந்தோம்னா, ஏன்னா சொல்கிறாரு, நமக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கு முன்னதாக நியமிக்கின்றார். எப்படி அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த போதே அவங்க என்ன ஆகிட்டாங்க, அவங்க எவ்வளோ பெரிய பலத்த செய்கள் செஞ்சாராங்க தேவன். அங்கே நம்மக்கிட்ட அந்த மாதிரி அதிசயமே பண்ணலை. அங்கே அவங்கக்கிட்ட செஞ்சாராங்க. எகிப்தில் 10 வாதைகளை உண்டாக்குனாரு. தலைச்சி பிள்ளைங்களெல்லாம், எகிப்தில் இருக்கிற தலைச்சி பிள்ளைங்களெல்லாம் கொன்று போட மாதிரி செஞ்சார். சபை மக்களுடைய தலைச்சி பிள்ளைங்கள்லாம் தப்பிச்சுக்கிச்சு. அதெல்லாம் பெரிய அற்புதம் இல்லையா? அப்புறம் செங்கடல் பெரிய இது, அது மோசையை வச்சு பெரிய அற்புதம் பண்ணார். அதெல்லாம் ஜனங்க பார்த்து என்ன ஆகிட்டாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. இங்கிலீஷில் ஸ்டிப் நெக்குன்றாரு. அது அப்படின்னா கடின இருதயம் உள்ளவர்கள் அப்படின்றாரு. அதாவது கடினம் இருதயம் உள்ளவர்கள்னு சொல்கிறாரு. அது அந்த மொழிபெயர்ப்பு வருது. அது அப்போ நம்மக்கிட்ட கூட என்ன இருக்குது, அங்கே கடின இருதயம் உள்ள இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா உலகத்தார்கிட்ட வந்து சாத்தான் போக முடியாது. அங்கே யார்கிட்ட வரணும்? அவன் நம்மக்கிட்ட தான் வந்து அவன் வேலையை காட்ட முடியும். ஏன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவருக்கே வந்து அவன் தொல்லை கொடுத்தானா, நம்ம அவர் சாயலில் இணைக்கப்பட போகிற நம்மளுக்கு என்ன இருக்காங்க, நம்மளுக்கும் அந்த பாடுங்க இருக்குது சாத்தான் மூலியமாக. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தேன் நான், நம்ம சத்தியத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சப்போ கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகிட்டுக்கிறாங்க தெரியுது. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிக்கிறான், அவங்களுடைய மனக்கண்களை வந்து நிறைய குருடன் ஆக்கிட்டுக்கிறான். நம்ம சபையிலேருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி சத்தியம் சகோதரன் அவர் எவ்வளோ டைம் எடுத்து இது பண்ணுறாரோ அது அவருக்கு தான் தெரியும். அது அவ்வளோ சத்தியத்தை நம்மளுக்கு தேவன் அவர் மூலியமாக கொடுத்துருக்காரு. அது ஜனங்க நிராகரிச்சுட்டு அவரே என்ன சொல்கிறாங்க, அவருக்கே அவருக்கு அவ்வளோ சத்தியம் தெரியலன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தா அவ்வளோ தேனிலும் இனிமையாக இருந்துச்சு அந்த சத்தியம் நம்மளுக்கு பேசும்பொழுது. நம்ம 14 வருஷமாக கேட்டுன்னுக்குறோம். ஆனால் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொன்று கிடைக்கும் போது நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இருக்குது. அவருக்கு போய் இது சத்தியமே அவருக்கு அவ்வளோ தெரியல அப்படின்றாங்க. திருத்துவம் எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இவரை மாதிரி டீப்பாக யாருமே எடுத்தது கிடையவே ரொம்ப டீப்பாக போயின்னுக்கிறார் சகோதரன். நானும் ஏன்னா இது சகோதரன் ரொம்ப லேட்டாக இதாகுது என்னெல்லாம் நினச்சிருக்கிறாங்க. தேவன் எதை செய்தாலும் நம்மளுக்கு நன்மை தான் செஞ்சுருக்காராங்க. அதான் சொல்கிறாரு, விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்காக அவர் முன்னதாக நியமித்திருக்கிறான்றார். அந்த எதுக்கு நம்மளை அழைச்சிருக்காரு, அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நம்ம தான் சீர்திருத்தணும். அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த பெரிய அழைப்பு கொடுத்துருக்காரு. அங்கே இது வந்து சின்ன அழைப்பு கிடையாது, சாதாரணமான அழைப்பு கிடையாது. இந்த அழைப்பு பார்த்தோம்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளால் அது வாங்க முடியாது. தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு இரக்கம்பட்டு அது ஒரு நம்மளுக்கு தர்மம் பண்ணியிருக்காரு. நம்ம நினச்சி பார்த்தா அதுக்கு நம்ம ஈடு இணையே இருக்கு, நம்மளோட தகுதியே இல்லை அங்கே. ஏன்னா சொல்கிறாரு, விசேஷத்தை நன்மையானதொன்றை முன்னதாக அவர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்குதுன்றாரு. திருவிழும் பைபிளில் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கலாங்க. அவர்கள்னா யாருங்க? இஸ்ராயல் மக்களை தான் சொல்றாரு. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அவங்க தெரிஞ்சிச்சு. அவங்க தேவன் உண்டாக்கும் பொழுது அவருக்கு தெரியும் யார் இந்த ஜனங்க நிலைக்குவாங்க, யார் நிலைக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதான் அவருக்கு முன்னாடியே அப்பயே அவர் தெரிஞ்சிச்சாங்க. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அவங்க நிராகரிச்சிட்டார். அது ஏன்னா அந்த மோசேயா போய்
10 கட்டளை போய் வாங்கின்னு வர போயிருக்காரு. அங்கே மோசைக்கு என்ன நடந்துச்சோ அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆரனை வச்சு கண்ணு எல்லாருக்கிட்ட இருக்கிற நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுங்க, நான் பொண்ணு கண்ணுக்குட்டி செய்யலாம், நம்மளை என்ன பண்ணலாங்க, நம்மளை நடத்தின்னு போகிறதுக்கு எகிப்துக்கு நடத்தின்னு போகிறதுக்கு தெய்வம் உண்டாக்கலாம் அப்படின்ட்டாங்க. திரும்பி வந்த இதுக்கே போகிறதுக்கு பார்க்குறாங்க அவங்க. இப்போ நம்ம கூட எங்கேருந்து வந்துக்கிறோம், நம்ம உலகம் என்ற எகிப்தில் இருந்தால் நம்ம வந்துக்கிறோம். நம்ம அவங்களும் எங்கே போகிறதுக்கு பார்த்தாங்க, எகிப்துக்கு போய் திரும்பி பார்வோன்கிட்ட அடிமைத்தனத்தில் இருக்கலான்னு போயின்னுக்கிறாங்க. நம்ம கூட சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தோம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா. இப்போ மறுபடியும் நம்ம போய் என்ன விடக்கூடாதுங்க, அந்த உலக ஆசைகளுக்காக நம்ம போய் நம்ம சிக்கக்கூடாது நம்ம. ஏன்னா இது வந்து பெரிய இது. அதுலேயே நான் 39வது வசனம் படிங்களா. இவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோரும் என்ன விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன ஆயிட்டாங்களா, அவங்க அடையாம போயிட்டாங்களா அவங்க. அப்ப அவங்க வாக்குத்தத்தம் பண்ணது அடைஞ்சாங்க தானே. அங்க எகிப்து தேசத்திலிருந்து அழைச்சு வந்தாங்க. அந்த அங்கிருந்து வந்த ஜனம் எல்லாம் ஃபுல்லாக என்ன ஆகிட்டாங்க, வனாந்தரத்துலேயே உழுந்து போயிட்டாங்க. யாருமே இல்லை. எகிப்துலேருந்து வந்து கானான் தேசத்துக்கு போனவங்க யார், வந்ததுலேருந்து 2 பேர் தான் போனாங்க. காலேபும் யோசுவா தான் போனாங்க. அப்போது மீதி என்ன ஆகிட்டாங்க, எல்லாம் அங்கேயே விழுந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம கூட பார்க்கணும், நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்ம வாழ்க்கையை வந்து மற்றவங்க கூப்பிட்டு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி சொல்லணும், இப்படி தான் இருக்கணுன்ட்டு நம்மளுக்கு யாரும் சொல்லக்கூடாது. அப்போது அவங்க எங்கன்னா எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டாங்க. அவங்க வந்தது யார், அவங்களுடைய பிள்ளைங்க தான் வந்து கானான் தேசத்தில் சேர்ந்தாங்க. அப்போது நம்ம கூட விழுந்து போய் சாந்தி நகர் மசானமோ இல்லை கல்பலி மசானமோ அங்கேயே நம்மளுடைய இது இங்கேயே அழிஞ்சு போயிடாதபடி நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எகிப்திலிருந்து நம்மளை அழைச்சி வந்தார். நம்மளுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு செஞ்ச அற்புதம் செய்யலை, அவங்கள பார்க்கல நம்மளுக்கு பெரிய விசுவாசம் கொடுத்துட்டாரு. நம்ம காணாததை என்ன பண்ணிக்கிறோம், கண்டு விசுவாசத்துன்னு இருக்கிறோம். அவங்க கண்டு விசுவாசிக்கல, நம்ம காணாததை கண்டு விசுவாசத்துன்னு இருக்கிறோம். அது சொல்றாரு, அவர்கள் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணாங்களா, அடையாமற் போலன்றாருங்க. யோசுவா மூலியமா எல்லாம் 10-12 கோத்திரத்துக்கும் இவ்வளோ இடம்ட்டு என்ன பண்ணாரு, தேவன் ஆபிரகாம் மூலியமா வாக்குத்தத்தம் பண்ணதை அங்கே போய் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாரு. அங்கே இருந்த புறஜாதிகள் எல்லாம் அடித்து துரத்தி என்ன பண்ணாரு, அங்கே அந்த இடத்த பிடிச்சி யுத்தம் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணது கொடுத்தாரு. இப்போ இங்கே சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணாங்க, அடையாமல் போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ வாக்குத்தத்தம் என்ன பண்ணியிருக்காருங்க, அதை சொல்கிறாரு, விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்காக தேவன் முன்னதாக நியமித்தாப்பாருங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுது, அது அவங்க அதை இழந்துட்டாங்க. அங்கே இப்போ நம்மளுக்கு அது என்ன பண்ணியிருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் பண்ணாரு. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது இழந்துட்டாங்க. குமாரனை என்ன பண்ணல, விசுவாசிக்கல. அப்போ அதுதான் என்ன பண்ணார், அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நம்மளாம் வந்து நியாய தீர்ப்பில் நின்றுக்கிறோம் நம்ம. ஏன்னா வேதம் சொல்லுதாங்க, நம்ம வாயில் சொல்லலை, வேதம் சொல்லுது. நம்ம நியாய தீர்ப்புக்கு நின்றுட்டுக்கிறோம். நம்ம அந்த நியாய தீர்ப்பில் நின்று நம்ம அதுக்கு பாத்திரவான ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா பேதுரு அதான் சொல்கிறாரு. அங்கே இப்போ 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. பாரு, எங்க துவங்குது, அது தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வீட்டில் நானும் ஒருவனாக இருக்கிறேன், நானும் நியாய தீர்ப்புக்கு நின்று இருக்கிறாங்க. ஆமாம் சகோதர சகோதரியில் நானும் நியாய தீர்ப்புக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ நியாய தீர்ப்புல இருந்து நம்ம தப்பித்து கொள்றதுக்கு நம்ம எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா
அவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரத்திலும் நம்மளுக்கு நிறைய எச்சரிப்பு கொடுத்துனே இருக்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் நம்மலாம் வந்து நம்மளால் கூடாது, இந்த கூட்டம்லாம் வந்து நம்மளால் பண்ணவும் முடியாது. இது என்ன பண்ணார், தேவன் வந்து சேர்த்துருக்கிறார். அது இதை நம்ம நிராகரிக்காமல் இதுக்கு என்ன தடை வந்தாலும் அந்த தடையில் ஒருவருக்கொரு நம்ம என்ன பண்ணலாம், அனுசரித்து நம்மளுக்குள்ளே வந்து எந்த ஒரு பெருமை உண்டாகாதபடி நம்ம என்ன பண்ணலாம். இது நம்ம ஒரு 1,44,000 பேரில் நம்மளும் நம்ம சகோதர சகோதரிகள் அங்கே இருக்கணும். ஏன்னா அது நம்மளுக்கு நியாய தீர்ப்புக்கு வந்துட்டுக்கிறோம். நம்ம நியாய தீர்ப்புக்கு வந்துருக்கிறவங்க 3 கூட்டம் இருக்குது அங்கே. ஏன்னா இந்த லவோதிக்கேயா சபையில் வந்து 3 கூட்டம் இருக்குது அங்கே, நியாய தீர்ப்புக்கு நின்றுக்கிறாங்க. அங்கே ஒன்று பார்த்தோன்னா மனவாட்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட 1000 வருஷம் அரசாள்ற ஒரு கூட்டம், 1,44,000 ஒரு கூட்டம் இருக்குது அங்கே. அதில் மிஸ் ஆனாங்கன்னா இன்னொரு கூட்டம் இருக்குது, துதிக்கிற கூட்டம். அதில் வந்து அதிக தொகை உள்ள கூட்டம், அது ஒரு கூட்டம் இருக்குது அங்கே. அதில் இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது அங்கே. இன்னொரு கூட்டம் எதுனா நம்மளுக்கு சொல்கிறாங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களையும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற தாமே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வோம் அப்படின்றாங்க. வரப்போகிற தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம். ஏன்னா இது வந்து கடைசி கால சபைக்கு தான் சொல்லி நிற்கிறாரு. இது பேர் கிறிஸ்துவங்களுக்கெல்லாம் சொல்ல அவங்களுக்கு சத்தியமே தெரியல. அவங்களுக்கு ஏதோ நம்மளுக்கு ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு மேலே உட்காந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறார் தேவன். அங்கே நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சகோதர மூலியமாக நம்மளுக்கு பரிசுத்த ஆவினால் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுத்துனே இருக்காரு அங்கே. ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே கூடவே முடியாது இங்கே. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் நான் அப்படின்னு சொன்னார் பாரு. அப்போது அந்த ஆவி யாருடைய ஆவி? அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆவி. அது தேவன் வந்து அவருக்கு கொடுத்தாரு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அங்கே. இப்போ அந்த ஆவி நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம், நியாயம் தீர்க்க போகிறோம். தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறோம். நம்மளை என்ன பண்ணியிருக்கார் தேவன் அங்கே. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலற்று போனால் நம்ம வரப்போகிற தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்து கொள்ளுவோம் அப்படின்றாங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளை, நம்ம இப்போது பார்த்தோம்னா இது இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறது வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம வேதத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் எகிப்தில் இது அவர் ஊழியம் செய்கிறதுக்கு எருசலேமுக்குள்ளே நுழையும் போது அவர் வந்து அங்கீகரிக்கலை. யாரை? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கலை. சீசர்களுக்கெல்லாம் பார்த்து ஒரே கோபம் ஆயிடுச்சு. அப்போது சொல்கிறார், ஆண்டவரே வானத்திலிருந்து ஒரு அக்னி அறிக்கைங்களெல்லாம் இது பண்ணிட்டோமான்னு கேட்குறாரு அங்கே. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தில் நம்ம வாசித்து இது பண்ணலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54வது வசனம். அவருடைய சீஷராகி யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அவர் திரும்பி பார்த்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, நீங்க என்ன ஆவியே மனுஷகுமாரன்
மனுஷகுமாரனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அது மேலே பார்த்தா 53வது வசனம் வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதுதான் தான் என்ன சொல்றாங்க சீசருங்க, ஆண்டவரே நீ கட்டளையிடுங்க, நான் எலியா செய்தது போல நம்மளும் செஞ்சு அவங்கள என்ன சுட்டு பொசிக்கலாம் அப்படின்றாரு. அப்போ சொல்றாரு, நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க அப்படின்றாரு. இந்த என்ன நீங்க சாதாரண ஆவியை பெற்றிருக்கிறீங்க நீங்க. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த ஆவியை பார்த்தோன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தையோடு நம்ம ஒரு நாளை கடந்து போக வேணும் நம்ம. ஏன்னா நம்மளாம் இந்த நியாய தீர்ப்புக்கு நின்றுட்டுக்கிறோம் நம்ம. அதை சொல்கிறாரு, எவனாவது மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவன் என்ன பண்ண மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்றார். அப்போ நம்மளுக்கு என்ன வச்சுருக்கார் தேவன் அங்கே? தேவனுக்கும் நமக்கும் நடுவில் என்ன பண்ணி வச்சுருக்காரு அங்கே? தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அவருடைய ஆவினால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு சொல்லி, நம்மளுக்கு வேதத்தின் மூலியமாக சொல்லி நம்மளை சீர்திருத்தத்துக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ பரிசுத்த ஆவிக்கு நம்ம செவி கொடுக்காம நம்ம மனசாட்சி கல்லாக்கி நம்ம மனசாட்சியை தட்டி நம்ம காலத்தை நம்ம கடந்து போயினே இருந்தால் பரிசுத்தாவியை நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு வேலையை செய்யாது. அப்புறம் நம்முடைய நிலவை பார்த்தோன்னா முன்னிலைமை பார்க்கிலும் அதிகம் கேடு உள்ளதாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஏன்னா நம்மளுடைய கிரீடத்தை வேறவங்க தட்டின்னு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் இல்லை, நிறையா வாய்ப்பு இருக்குது. அங்கே நம்மளை கெடுக்கிறதுக்கும் இப்போ நிறையா வாய்ப்பு வந்துடுச்சு இந்த பூமியில். இப்படி கண் திறந்து பார்த்தாலே பெரிய பாவம், இப்படி கண் திறந்து பார்த்தாலே ஏமாற்றம், நீதி நேர்மை எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அதான் சொன்னேன், சோதோம்குமார 10 அதை பார்க்கல 10 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்குது இப்போ இந்த சோதோம்குமாரா. நான் அதான் சொன்னேன், நான் சோதோம்குமாரா பட்டணத்தில் வாழும் சகோதர சகோதரிகளே அப்படின்னாங்க. அப்போ நம்ம நியாய தீர்ப்புக்கு நின்று இருக்கிறாங்க. அப்போ நம்ம நியாய தீர்ப்பில் இருந்து நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற எச்சரிப்பு அதன்படி நம்ம வாழ்ந்து போனால் நம்ம என்ன இல்லை, நியாய தீர்ப்பில் இருந்து நம்ம அவரோடு கூட போயிடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம அதை 3வது கூட்டமாக நம்ம இங்கேயே நம்ம கைவிடப்பட்ட கூட்டமாக போயிடுவோம் நம்ம. ஆமாம் சகோதர சகோதரிகளை, ஏன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் உவமை சொல்கிறாருங்க, 10 கன்னிகைகளை பற்றி சொல்கிறாருங்க. அது 10 கன்னிகைகள் நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அது 10 கன்னிகைகள் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சபையை தான் நம்ம குச்சின்னு இருக்கிறாங்க. அப்போது 5 பேர் என்ன பண்ணுறாங்க, புத்தி உள்ள கன்னியை அவங்க எண்ணெயோட ரொம்ப ஜாக்கிரதையோட உஷாராக என்ன ஆகிடும், மணமகன் வர தாமதமாயினா விளக்கு எண்ணெய் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க. இவங்க ஒரு கூட்டம் என்ன பண்ண 5 பேர் அந்த எண்ணெயோடு வராங்க, மீதி 5 பேர் என்ன பண்ணுறாங்க தேவையானது மட்டும் அந்த தேவைக்கு மட்டும் வராங்க பாரு, அந்த இதுக்கு மட்டும் கொண்டாடுறாங்க அவங்க. அப்போ மணமகன் வந்து வரதுக்கு தாமதம் என்ன பண்ணாங்க, விளக்க அணைச்சி கொஞ்சமாக வச்சு எல்லாம் நித்திர பண்ணாங்க. மணமகன் வந்த உடனே என்ன ஆச்சு, எல்லோரும் ஏஞ்சிட்டாங்க. இவங்ககிட்ட என்ன ஆச்சு, அதிகமாக எண்ணெய் இருந்துச்சு. இப்போ யாருக்கிட்ட அதிகமாக எண்ணெய் இருக்குது, நம்மக்கிட்ட தான் எண்ணெய் அதிகமாக இருக்குது. அங்கே இன்னொரு கூட்டம் இருக்குது, அதுவும் இந்த கூட்டத்தில் தான் இருக்குது, அங்கே எண்ணெய் கம்மியாக இருக்குது. அங்கே அவங்க விளக்கு அணிஞ்சு போயிடுவாங்க. அப்போது இப்போ எச்சரிப்பு வந்த உடனே என்ன ஆகிட்டாங்க, போயிட்டாங்க எங்கள் கல்யாண விருந்துக்கு போயிட்டாங்க. அங்கே உள்ளே யார் இருக்கிறாங்க, அங்கே மணமகன் உள்ளே இருக்காங்க. இன்னும் உள்ளே யார் இருக்கிறாங்க, அங்கே மணவாட்டி இருக்கிறாங்க. அங்கே இவங்க மணவாட்டி தோழிங்க அவங்க. அப்போ அதில் சொன்னால் ஒரு கூட்டம் போயிடுச்சு அங்கே உள்ள, இன்னொரு கூட்டம் வெளியே போயிடுச்சு, அதுவும் உள்ள ஒரு கூட்டம் மட்டும் கைவிட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த மாதிரி நம்ம கைவிடப்பட்ட கூட்டமாக கடைசியில் நம்ம அம்மோன்னு நிற்கக்கூடாது நம்ம. ஏன்னா நம்ம இப்போ நிறையா தியாகங்கள் செய்யணும். இப்போத்தி காலகட்டத்துக்கு நம்ம நிறையா தியாகங்கள் செஞ்சால் தான் நம்ம அதை இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து நியாய தீர்ப்புக்கு நின்றுட்டுக்கிறோன்னு வேதம் சொல்லிச்சாங்க.
நம்ம ஏதோ தான் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போயின்னு நமக்கு சத்தியத்தை கேட்குறோம், நம்ம ஆறானா நம்ம சபை கூடுறோம், நம்ம எல்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் நமக்கு இடையில நிறையா நம்மளுக்குள்ள பழைய மனுஷன் இருக்கிறான் பாருங்க. அந்த பழைய மனுஷனை அழிச்சு போடுறதுக்கு நம்ம நிறையா இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம பெரிய தேவனுடைய திட்டத்தில் நின்று நம்ம ஒவ்வொரு நாளும் அழிச்சுன்னு இருக்கிறோம். அவன் வளர்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த 10 கன்னிகையில் கைவிட்டாங்க 5 பேர், அதே போல தான் நம்மளும் கைவிடப்படுவோம். ஏன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாருங்க, 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பாரு, இப்போ நம்ம என்ன இருக்கோம், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பரம ஈவு என்னன்னா பரலோக திட்டம் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, தேவன் அவர் குமாரன் மூலியமா எல்லாம் சொல்லிட்டாராங்க. இனியெல்லாம் வந்து யாரும் சொல்லவும் முடியாதாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றும் நம்ம பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம். நம்ம தேவனுடைய நல்வார்த்தையையும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தேவனுடைய நல்வார்த்தை, கெட்ட வார்த்தை கூட இருக்குது, இங்கே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம நல்வார்த்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், புசித்துன்னு இருக்கிறோம். நம்ம இனிவரும் உலகத்தின் வெள்ளங்களையும் இனி வரும் உலகத்தின் 1000 வருஷம் அரசாட்சியெல்லாம் நம்மளுக்கு தேவன் சொல்லிட்டாருங்க. இந்த 1000 வருஷம் அரசாட்சியை பற்றி உலகத்தில் நீ எங்கே போனாலும் எந்த சபையிலும் எடுத்து சொல்கிறதே கிடையாது. வெறும் ஆசீர்வாதம் இதுதான் நம்மளுக்கு நிறையா இது பண்ணிருக்காங்க. தேவன் என்ன பண்ணிருக்காரு, இதெல்லாம் நம்மளுடைய மனக்கண்களை திறந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்காரு. மறுதலித்து போனவர்கள் பாரு, யாரை மறுதலித்து போனவர்கள், தேவனுடைய குமாரனை மறுதலித்து போனவர்கள், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யாருக்கு சொல்றாருங்க, இந்த சபையில் இருக்கிற லவோதிக்கேய சபையில் இருக்கிற இந்த சின்ன கூட்டத்தை தான் சொல்லின்னு இருக்காருங்க. அவங்கள மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன்னா இந்த உலகம் வந்து அவங்கள நிறைய நெருக்கி அவங்கள வந்து விசுவாசத்தில் வளராதபடி, சத்தியத்தில் நிலை நிற்காதபடி அவங்கள என்ன பண்ண அப்படியே வெளியே கொண்டு போயிடும். எனக்கு இயேசுவே வானா அப்படின்னு. திருப்பதியில் போயிட்டு அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சபை ஆரம்பிக்கும் போது நான் போய் அங்கே ப்ளம்பிங் வேலை செய்ய போகும்போது அப்போ சொல்கிறாரு, நல்லா அங்கே இருக்க ஒரு சகோதரன் சொன்னார், இந்த சகோதரெல்லாம் வந்து நல்லா சத்தியம் கேட்டு எல்லாம் நல்லா இதாக இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் அப்படியே இவங்க இயேசுவே வானாங்க விட்டுட்டு போயிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போய் இந்துவாக மாறிட்டாங்க இவங்க அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன ஆயிடுச்சு, இவங்க சத்தியத்தெல்லாம் கேட்டு வரமாப்பிடிதான் அங்கே போய் எல்லாம் 52 கிளாஸ் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்துருக்காரு. அவர் இயேசுவை வானான்னு விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ண முடியாது, இவருக்காக இன்னொரு இயேசு வந்து என்ன பண்ண முடியாது, ரத்தம் சிந்த முடியாது. இவர் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இயேசுடைய ரத்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, காலால் மிதிச்சு எனக்கு தேவனுடைய குமாரனை வானான்ட்டு போயிட்டாங்க. இவங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது என்ன அதுங்க கூடாத காரியம். என்னன்னா உலகம் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம இருக்குது ஒரு சின்ன ஒரு இது, நம்மளை நெருக்கி நம்மளை அழிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதான் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியன்றாரு. ஆமாம் சகோதர சகோதரிகளை ஆயிடுச்சா? அப்போ நம்மளுக்குள்ள நிறையா முள் வளர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியே வரணும். இந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் இருந்து நம்ம முழுமையான அன்பில் வளர்ந்து அவர் குமாரன் சாயலில் நம்ம இணைக்கப்படுறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம சபையில் போய் எல்லா வேலையும் செய்கிறோம். நம்ம சகோதரன் வீட்டுக்குள்ளே போய் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம போய் என்ன பண்ணுறோம், எல்லா விட்டு கொடுத்து எல்லா வேலையும் செய்கிறோம். நம்ம இப்போ நம்ம எல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம் அங்கே. அப்போது நம்ம எல்லாம் சபையில் போய் ப்ளம்பிங் வேலை செஞ்சு, கார வேலை செஞ்சு, பெயிண்டிங் வேலை செஞ்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போது நம்ம சரியாக சீர் போகிறது இல்லைன்னா நம்ம சபையில் அப்படியே ஒரு இதாக இருந்து நம்மளை எப்படியும் தேவன் நம்மளை என்ன பண்ணிவிடுவார், தேவன் நம்மளை அழைச்சின்னு போயிடுவார் அப்படின்னு நம்ம கனவு காண முடியாது. ஏன்னா
நம்மளை என்ன பண்ணியிருக்காராங்க, எல்லா விதத்திலும் நம்மளை கிறிஸ்துவின் சாயலை தரித்துக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொடுத்து நம்மளை வளர வச்சுன்னு இருக்காருங்க. ஏன்னா நம்ம எல்லா தேவன் வந்து நம்ம இவ்வளோ செஞ்சு நம்ம தேவனை விட்டு போயிட்டோம்னா தேவன் வந்து நம்மளை மறந்துடுறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம அந்த மாதிரி தேவனுக்குள்ளே முழுமையாக இல்லாமல் இருக்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, சகோதரங்கள் மூலியமாக சத்தியத்தை கொடுத்து அவர் தம்முடைய ஆவினால் மறுபடியும் அவருக்கு ஒரு புத்தியை புகட்டி அவர் என்ன பண்ணுறாரு, வளர செய்கிறாரு. ஏன்னா அதிலே 10வது வசனம் வாசிக்கலாம், 6ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 6. ஏனென்றால் உங்கள் கிரியையும் சொல்றாரு, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த யாருடைய நாமத்துக்காக, நமது நாமத்துக்காக, தேவனுடைய நாமத்துக்காக, அவருடைய குமாரனுடைய நாமத்துக்காக நம்ம அன்புள்ள பிரயாசத்தை பட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம செய்திருக்கிறோம். அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே, அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்றாங்க. ஏன்னா தேவன் வந்து நம்ம செஞ்சிருக்கிற நன்மைகளையும் பார்க்குறாரு. அவன் சீர் பிறந்தலாம் வாங்கா அப்படின்ற அவர் இது இல்லை. ஒவ்வொரு விதத்தில் அவருக்கு ஒரு அடி கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆமாம் சகோதர சகோதரிகளை, ஏன்னா நம்ம இந்த சத்தியம் பார்த்தோன்னா இயேசுவே சொல்கிறார் அங்கே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்கிறாரு, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, பாரு என்ன சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, பாரு சொல்றாரு, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சிட்டாரு. இந்த சத்தியத்தை என்ன பண்றாரு, மறைச்சிட்டாருங்க அவங்களுடைய. அதை சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:4 சொல்றாரு இல்லையா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடன் ஆக்கின சொல்றாரு பாருங்க. அப்போ நம்மளுக்கு அது மனக்கண்ணை குருடர் ஆகலை. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்மளை ஒரு மாணிக்க ரத்தனமாக நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மள என்ன பண்ணிடுற, அந்த மனக்கண்ணு குருடன் ஆகுதுன்னு நம்மளை தப்பிக்க வச்சு நம்மளை என்ன பண்றாரு அங்க சொல்றாரு, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் பாரு கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் அதை வெளிப்படுத்தல, பாலகராகிய நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த வெளிப்படுத்தினபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறது. ஆமாம் சகோதர சகோதரில், நான் 2ஆம் கிளாஸ் படித்தவன். நான் எனக்கு நான் தேவ ஊழியத்தில் எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் மறைச்சிட்டு ஒன்றுமே தெரியாது எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்துன்னு இருக்காரு. ஏன்னா நான் அவருடைய பார்வையில் நான் ஒரு மாணிக்கமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கிறேன். என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அனுதினமும் போஷித்து நடத்தின்னு வந்து இருக்காரு அங்கே. ஏன்னா நான் வந்து நியாய தீர்ப்புக்கு நின்றுக்கிறேன். நியாய தீர்ப்புலேருந்து நான் என்ன ஆகணும், அங்கே விடுதலை ஆகணும், விடுதலையாக்கி. ஏன்னா நியாய தீர்ப்பில் வரும்போது அநேக உபத்திரங்கள்லாம் வரும். சாத்தான் மூலியமாக வரும், சகோதரங்கள் மூலியமாக வரும். சகோதரனை வெளியே இருக்கிற சகோதரன் மூலியமாலாம் வராது, நமக்குள்ளே இருக்கிற சகோதரங்கள் மூலியமாக எல்லாம் வரும். இதை விட்டு நம்ம வெளியே போகிறதுக்கு என்ன பண்ண அநேக தந்திரங்கள்லாம் வரும். ஆனாலும் நம்ம அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எதிர்த்து நிற்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழைப்புக்கு நம்மளால் ஈடு எதுவுமே கொடுக்க முடியாது. நினச்சி பார்த்தாலே ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்த்து இந்த ஒவ்வொரு வசனங்கள் இந்த இப்போ படிச்சுமே அது மத்தேயு 11:25 அந்த வசனம்லாம் வாசிக்கும் போது நான் உட்காந்து அழுவேன். நான் பாலகர் நமக்கு வெளிப்படுத்தினார், ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டார், வெக்கப்படுத்திட்டார், அவங்களெல்லாம் கைவிட்டுட்டார். அங்கே ஒன்றும் தெரியாத நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சத்தியத்தை கொடுத்து நம்மளுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம், நமக்கு இஸ்ராயல் மக்களை நியாயம் தீர்க்க போகிறோம், தேவ தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய அதிசயம் சொல்கிறாருங்க.
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறாருங்க, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு அது வாசிங்க, அது பரிசுத்த ஆவி 7 படி. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் பிதாவானவர் அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது இல்ல, இன்னும் மேலே படி. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாருங்க. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அதை சொல்லிட்டாராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணல, அந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்க பாலகராகி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காராங்க. அவங்களுக்கு தெரியாது அங்கே இஸ்ரவேலை நம்ம தான் ஆள போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாதாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம தான் இப்போ நம்ம ஆள போகிறோமான்னு நினச்சாங்க. இல்லை, நம்ம தான் அவங்கள ஆள போகிறோன்னு நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்ன, நித்திய ஜீவன் தரேன்னு சொல்லிட்டாருங்க. இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் நம்ம விட்டுட்டு போகிறது தாங்க. ஆனால் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுற, நித்திய ஜீவன். அது நித்திய ஜீவன் நினச்சா பவுல் சொல்லுவாருங்க, நான் அந்த நாளை நான் காத்துன்னு இருக்கிறேன், மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நான் வல்லமையும் எல்லாம் நான் காத்துன்னு இருக்கிறேன் அப்படின்றாருங்க. அப்போது என்ன பண்ணுவார், உயிர்த்தெழ செய்தால் போதும் அப்படின்னு அவர் யோசித்துன்னு இருக்கார் பவுல் அப்போஸ்தலர். அப்போ நம்ம கூட அதே மனநிலைமையில் தான் இருக்கணும். தேவனே, நம்ம அவர்களைப் போல, அவர்கள் உபத்திரம் பட்டது போல நமக்கும் இருக்குது அங்கே. அவங்க உபத்திரம் வேறு, இப்போ நம்மளுடைய உபத்திரம் நிறையா நம்ம இப்போ கண்ணார பார்த்துன்னு இருக்கிறோம். நம்ம இதுதான் பெரிய உபத்திரங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்தோன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. நம்ம இந்த உபத்திரத்திலிருந்து தப்பித்து கொள்றதுக்கு நம்ம வேறு சகோதரங்களுடைய ஐக்கியம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்முடைய ஐக்கியம் இதுதான் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய சகோதரர் தான். நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆனால் உடனே பார்க்குறதுக்கு வெளியத்துலேருந்து வரமாட்டாங்க. நம்ம சகோதரிங்க தான் முதல்ல நம்மளுக்கு முன்னே நிற்குவாங்க. அதுதான் நம்ம ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சீர்பொருந்தணும். ஏன்னா நம்மளுக்கு அநேக உபத்திரத்தின் வழியாக தான் நம்ம எங்கே போவோம்னு சொல்லியிருக்காருங்க. பரலோகம் போகிறதுக்கு ஈஸி கிடையாது, அநேக உபத்திரத்தின் வழியாக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காருங்க. ஏன்னா இயேசு தான் அவருடைய வாழ்க்கை தான் அவர் என்ன இஸ்ராயல் மக்களுக்கு சொன்னாரோ அதை அப்படியே இது பண்ணார். நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னா திட்டுறாங்க அவரை. இவருடைய தாயாரும் யோசப்பின் மகன் இவரெல்லாம் இங்கே தான் இருந்தார், இவர் எப்படி தேவனுடைய குமாரன் ஆக முடியும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இவரை திட்டினாங்க. அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணார், அங்கே அவர் செய்து முடிச்சுட்டு போனார் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இவர் தான் உண்மையான தேவனுடைய குமாரன் அப்படின்னு அப்போ சொன்னார் பாரு. அவர் நிராகரித்தாங்க. சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது, அவர் மரித்து தொங்கும் பொழுது அப்போ தான் அந்த எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி வேற கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது பாருங்க சொல்றாரு, 100க்கு அதிபதி யாரு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அறையப்பட்டு அவர் மரித்தாருங்க. அவர் எதில் நின்று அவர்
சொல்கிறாருங்க. கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபொழுது ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். பாருங்க, மெய்யாகவே இவர் என்ன இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னாரு நினைச்சாங்க. அப்போ அவர் சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம், அவர் அங்கீகரிக்கல, அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். அவர் நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு. அப்போ அவர் வந்து உணர்ந்தார் அங்கே, ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு இந்த மத்தியில் நம்மளை அழைச்சிருக்கிற இந்த பெரிதான ரட்சிப்புக்கு நம்ம அழைச்சிருக்காரு பாரு. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி காமிச்சிட்டு போனாரோ அதே போல் நம்மளும் காமிக்கிறதுக்காகத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமாம் சகோதர சகோதரிகளே, நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அதிசயம் திறந்து கொடுத்துருக்காருன்னா நம்ம பெரிய பாக்கியவான்கள். அதான் சொல்கிறார், உங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளது, உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளதுன்றாங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளை, நம்ம நியாய தீர்ப்புக்கு நின்று இருக்கிறோம். நம்ம நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆகணும்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒன்று தான் நம்மளை ரட்சிக்க முடியும். இல்லைனா வேறு எதாலும் ரட்சிக்க முடியாதாங்க. நம்ம யாரை பார்த்து நம்ம ஓடவும் கூடாது. நம்ம ஒரே ஒருத்தர் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரை தான் நம்ம நோக்கி அவரை தான் நம்ம பின்பற்றணும். அப்போ தான் அவர் போனபடி தான் நம்மளும் அவர் பின்னால் போனால் தான் பிதாவுடைய வழி என்னான்னு போகிறதுக்கு வழி நான் தான் சொல்லிட்டாருங்க. அப்போ நம்ம அவரை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு. அவரை நம்ம பின்பற்றலைன்னா, நம்ம அவருக்கு செவி கொடுக்கலன்னா நம்ம தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. ஆமாம் சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த மாலை இந்த இரவு வேளையில் இந்த சிறு மந்தைக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கோடான கோடி நன்றிகளும் சோத்தரிக்கலாம். இந்த வாய்ப்பினை கொடுத்த என் சகோதரி சகோதரர்களை பொறுமையோடு கேட்ட அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த என் சகோதரர்களுக்கு கோடான கோடி நன்றி.